வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். அலுத்கம மற்றும் வேறுபடை பகுதிகளில் இடம்பெற்ற அமைதியின்மையால் கைது செய்யப்பட்ட 30 பேர் விளக்கமறியலில். கேரளா கஞ்சாவுடன் கட்பெட்டியில் 3 இந்தியர்கள் கைது. தஞ்ச கோரிக்கையாளர்களை ஏற்றி வந்த படகு ஒன்று கவிழ்ந்ததில் காணாமல் போனோரை தேடி வருவதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவிப்பு. சுழற்பந்து வீச்சாளர் முத்தியா முரளிதரன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கான ஆலோசகராக நியமனம். இனி விரிவான செய்திகள். அலுத்கம மற்றும் வேறுவளை ஆகிய பகுதிகளில் தற்போது அமைதி நிலவுவதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த பிரதேசங்களில் பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் இன்று முற்பகல் 8 மணியுடன் தளர்த்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக சில போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமைதியின்மை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் 30 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன மேலும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக வேறுவளை மற்றும் அலுத்கம் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற அசம்பாவித சம்பவங்களுடன் தொடர்புடைய 47 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களில் 30 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதில் 15 பேர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் 2 இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். ஊரடங்கு சட்டம் தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்றிரவு முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் 25ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வன்முறை சம்பவங்களில் ஈடுபடாது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். அலுத்கம மற்றும் வேறுவளை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற அமைதியின்மையை கண்டிக்கும் வகையில் நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. குறிப்பாக திருகோணமலை, அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலேயே இன்றைய தினம் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா மற்றும் மூதூர் ஆகிய பகுதிகளில் இன்று பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் கடைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. மக்கள் அமைதியான முறையில் ஹர்த்தாலை அனுஷ்டித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நகரங்களில் மக்களின் நடமாட்டம் குறைந்து காணப்படுவதோடு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தோப்பூர் பகுதியிலும் இன்று அமைதியான முறையில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனால் கல்முனை, மருதமுனை, கல்முனைக்குடி, சாய்ந்தமருது, சம்மாந்துறை, நிந்தவூர் ஆகிய பகுதிகளில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹர்த்தால் மேற்கொள்ளப்படுகின்ற பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் போலீசாரும் ராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை அலுத்கம மற்றும் வேறுவளை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மையை கண்டிக்கும் வகையில் அக்கரைப்பற்று மாவட்டம் நீதிமன்றம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அக்கரைப்பற்று மாவட்ட நீதவான் நீதிமன்றங்களின் சட்டத்தரணிகள் சங்கம் இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையை ஏற்பாடு செய்திருந்தது. இன்று காலை நீதிமன்ற செயற்பாடுகள் ஆரம்பமாவதற்கு முன்பதாக ஸ்லோகங்களை தாங்கியவாறு சட்டத்தரணிகள் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். புத்தளம் கட்பெட்டி கடல் பகுதியில் சுமார் 175 கிலோகிராமுக்கும் அதிகமான தொகை கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து கடல் வழியாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட கேரளா கஞ்சாவுடன் 3 இந்தியர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்துள்ளார். இதன்போது சந்தேக நபர்கள் பயணித்த படகு ஒன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 175 கிலோகிராம் கேரள கஞ்சாவின் பண பெறுமதி இதுவரை கணக்கிடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து கொரியாவிற்கு வேலைவாய்ப்பிற்காக சென்ற ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
உயிரிழந்தவரின் சடலம் நேற்று நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இரு இயந்திரங்களுக்குள் குறித்த நபர் சிக்குண்டமையால் உயிரிழக்க நேரிட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது முகாமையாளர் ஊடக பேச்சாளர் மங்கள ரத்தனிய தெரிவித்தார். அனுராதபுரம் ஸ்ரவஸ்திபுர பகுதியில் வசிக்கும் SA அனுரத்த பிரபாகர் என்ற இரு பிள்ளைகளின் தந்தையே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுரம் ஸ்ரவஸ்திபுர பகுதியில் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் தொழிலின் நிமித்தம் 2011ஆம் ஆண்டு கொரியாவிற்கு சென்றிருந்தார். உயிரிழந்தவருக்கு கிடைக்க வேண்டிய நட்டஈட்டினை விரைவாக பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் சத்தியாகிரக போராட்டம் நடத்திய கொட்டகையில் இன்று அதிகாலை தீப்பிடித்துள்ளது. தீ காரணமாக எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சிலருக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடையை நீக்குமாறு கோரி மாணவர்கள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 191வது நாளாகும். இன்று அதிகாலை 3:30 மணியளவில் குறித்த கொட்டகையில் தீ பரவியுள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். பொலனறுவை மாவட்ட விவசாய குழு கூட்டம் நேற்று பொலனறுவை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த விவசாய குழு கூட்டம் பொலனறுவை மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்றது. விவசாய அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இம்முறை பொலனறுவை மாவட்டத்தில் செய்கை மேற்கொள்ளப்படவுள்ள பெரும்போக நெற்செய்கைக்கான நீர் பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது நீர்ப்பாசன அதிகாரிகள் நெற்செய்கைக்கு நீர் வழங்குவதில்லை என விவசாய அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். மாணவர்களின் ஊடக கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்து வரும் ஊடக செயலமர்வு கண்டி விகார மகாதேவி மகளிர் கல்லூரியில் தற்போது நடைபெற்று வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் 131வது ஊடக செயலமர்வு கண்டி விகார மகாதேவி மகளிர் கல்லூரியில் இன்று நடைபெற்று வருகின்றது. இதன்போது செய்தி அறிக்கையிடல், செய்தி தயாரிப்பு தொடர்பாக செய்முறையூடாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நவீன ஊடகத்தை கையாளுதல் தொடர்பாகவும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. செயலமர்வில் கலந்து கொண்ட மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழல்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் சுழல்பந்து வீச்சாளர்களுக்கான ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறவுள்ள பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் ஆஸ்திரேலிய அணியை இவர் வழிநடத்தவுள்ளார். இந்த பதவியை தாம் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டுள்ளதாக முத்தையா முரளிதரன் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள பாகிஸ்தான் அணியுடனான போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வெற்றி பெற செய்வதற்கு தனது பங்களிப்பு அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி முத்தையா முரளிதரன் விளையாடிய போது அவரது சுழல்பந்து வீச்சு தொடர்பில் ஆஸ்திரேலிய நடுவர்கள் குற்றம் சுமத்திய போதும் அது அவரது விளையாட்டுத் துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மனத்தியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.